ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 20-1-1984. பாப்தாதாவுக்கு டீச்சர்களிடம் விசேஷ அன்பு உள்ளது. ஏனென்றால் பாபாவுக்கு சமமானவர்கள். பாபாவும் டீச்சர் மற்றும் நீங்கள் மாஸ்டர் டீச்சர். அதிலும் சமமானவர்கள் அன்பானவராக இருப்பார்கள். மிகவும் நல்ல ஊக்கம் உற்சாகத்துடன் சேவையில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் சக்கரவர்த்திகள். சுற்றி வந்து அநேக ஆத்மாக்களின் சமபந்தத்தில் வந்து அநேக ஆத்மாக்களை சமீபத்தில் கொண்டு வருவதற்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா குஷி அடைகிறார். பாப்தாதா நம் மீது குஷியாக உள்ளார் என்று தோன்றுகிறதா? அல்லது இன்னும் கொஞ்சம் குஷிப்படுத்த வேண்டும் என நினைக்கிறீர்களா? குஷியாக உள்ளார், இன்னும் கூட குஷிப்படுத்த வேண்டும். நன்கு முயற்சி செய்கிறீர்கள். முயற்சியை அன்போடு செய்கிறீர்கள். அதனால் கஷ்டமாக தோன்றவில்லை. பாப்தாதா சேவாதாரி குழந்தைகளை எப்பொழுதுமே தலையின் கிரீடம் என்றே சொல்கிறார். தலை கிரீடமாக இருக்கிறீர்கள். ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து இன்னும் ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்துவதற்கான சகயோகம் கொடுக்கிறார். ஓரடி குழந்தைகள் எடுத்து வைத்தால் பல மடங்கு பாபா அடியெடுத்து வைப்பார். எங்கே தைரியம் உள்ளதோ அங்கே உற்சாகத்தின் பிராப்தி இயல்பாகவே இருக்கிறது. தைரியம் இருந்தால் பாபாவின் உதவி உள்ளது. ஆகவே நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள். சேவை செய்து கொண்டே செல்லுங்கள். வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்யக்த வாணி தேதி 18-2-1984. தாதிஜி மற்றும் பெரிய சகோதரிகளுடன். எப்படி பாபா சதா குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறாரோ அதுபோல் தந்தையை பின்பற்றக்கூடிய குழந்தைகள், விசேஷமாக டீச்சர்கள் அனைவருக்கும் தேசத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்துள்ள அனைவருக்கும் பாப்தாதா சேவைக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஒவ்வொருவரும் தங்களின் பெயரோடு கூட பாபாவின் நினைவு மற்றும் அன்பிற்கு உரிமை உள்ளவர் என உணர்ந்து தங்கள் மீது தாங்களே அன்பு கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரின் குணங்களை பாடினால் எவ்வளவு பேரின் குணங்களை பாடலாம்? அனைவரும் அதிக முயற்சி செய்திருக்கிறீர்கள். முந்தைய வருடத்தை காட்டிலும் இப்போது முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறீர்கள். மேலும் இனிவரும் காலத்திலும் இதை காட்டிலும் அதிகமாக சுயம் மற்றும் சேவை மூலம் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். நமக்கு பாப்தாதா சொல்லவில்லை என புரிந்து கொள்ள வேண்டாம். அனைவருக்காகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பக்தர்கள் தந்தையின் பெயரை சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டுள்ளனர். தந்தையின் பெயர் வாயிலிருந்து கொண்டிருக்க வேண்டும் என யோசிக்கின்றனர். ஆனால் தந்தையின் வாயில் யாருடைய பெயர் உள்ளது? குழந்தைகள், உங்களுடைய பெயர் தந்தையின் வாயில் உள்ளது. புரிந்ததா? அவ்யக்த வாணி தேதி 24-2-1984. இந்த குழு எப்பொழுதும் சேவை செய்யும் சேவாதாரி ஆத்மாக்களின் குழுதான் இல்லையா? எப்பொழுதும் தன்னை எல்லைக்கப்பாற்பட்ட உலக சேவாதாரி என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் எல்லைக்குட்பட்ட சேவாதாரி இல்லைதான் அல்லவா? நீங்கள் அனைவருமே எல்லைக்கப்பாற்பட்டவர்களா? யாரையாவது எந்த இடத்திலிருந்தாவது வேறு எந்த இடத்திற்காவது அனுப்பிவிட்டோம் என்றால் செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் அனைவரும் பறக்கும் பறவைகளா? தன்னுடைய உடல் உணர்வு என்ற கிளையை விட்டுவிட்டு செல்லும் பறக்கும் பறவையா? அனைத்தையும் விட மிக அதிகமாக தன் பக்கம் இருக்கக்கூடிய கிளை இந்த உடலின் உணர்வு. கொஞ்சமாவது பழைய சம்ஸ்காரம் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறது என்றால் அது உடல் உணர்வாகும். என்னுடைய சுபாவம் அந்த மாதிரி, என்னுடைய சம்ஸ்காரம் அந்த மாதிரி, நான் வாழும் முறை அந்த மாதிரி, என்னுடைய பழக்கம் அந்த மாதிரி என்று இவை அனைத்தும் தேக உணர்வின் அடையாளம். அப்படியானால் இந்த கிளையை விட்டுவிட்டு பறக்கும் பறவையாக இருக்கிறீர்களா? இதைத்தான் கர்மாதீத் நிலை என்று கூறுவது. எந்த ஒரு பந்தனம் இல்லாத நிலை. கர்மாதீத் என்பதன் அர்த்தம் எந்த ஒரு காரியத்தில் இருந்தும் விடுபட்டு விட்டீர்கள் என்பதல்ல, ஆனால் காரியத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர். எனவே தேகத்தின் காரியம் எப்படி சிலருடைய இயல்பாக இருக்கிறது, சௌகரியமாக இருக்க வேண்டும்,
சௌகரியமான நேரத்தில் உணவருந்த வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் கர்மத்தின் பந்தனம் தன் பக்கம் இழுக்கிறது. இந்த கர்மத்தின் பந்தனம், இந்த பழக்கத்திலிருந்தும் விலகியவர். ஏனென்றால் நீங்கள் பொறுப்பில் இருக்கும் ஒரு கருவி இல்லையா? எதுவரை நீங்கள் அனைத்து பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் கர்மத்தின் பந்தனங்களிலிருந்து, தேகத்தின் சம்ஸ்கார சுபாவங்களிலிருந்து விலகியவராக ஆகவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி ஆக்குவீர்கள்? எப்படி உடல் நோய் செய்த பாவ கர்மத்தின் விளைவை அனுபவிப்பது? இதே முறையில் ஒருவேளை ஏதாவது கர்மத்தின் பந்தனம் தன் பக்கம் இழுக்கிறது என்றால் இதுவும் கர்மத்தின் விளைவுகள் தடை போடுகிறது. எப்படி உடல் நோய் கர்மத்தின் விளைவு தன் பக்கம் அடிக்கடி இழுக்கிறது, வலி ஏற்படுகிறது என்றால் இழுக்கிறது தான் இல்லையா? எனவே என்ன செய்வது? பொதுவாக நன்றாகத்தான் இருக்கிறேன், ஆனால் கர்மத்தின் விளைவுகள் கடுமையாக இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். அதேபோல் ஏதாவது விசேஷ பழைய சுபாவ சம்ஸ்காரம் மற்றும் பழக்கம் தன் பக்கம் இழுக்கிறது என்றால் இதுவும் கர்மத்தின் விளைவாக ஆகிவிட்டது. எந்த ஒரு கர்மத்தின் விளைவை அனுபவிப்பது கர்ம யோகியாக ஆகவிடாது. எனவே இதையும் கடந்தவராக ஆக வேண்டும். ஏன் நீங்கள் அனைவருமே நம்பர் 1 செல்லக்கூடிய ஆத்மாக்கள் தான் இல்லையா? நம்பர் 1 அர்த்தமே ஒவ்வொரு விஷயத்திலும் வின் அடைபவர், அதாவது வெற்றி அடைபவர். எந்த ஒரு குறையும் இல்லை. டீச்சர்களின் அர்த்தமே எப்பொழுதும் தன்னுடைய மூர்த்தி மூலமாக கர்மாதித் நிலையில் உள்ள பிரம்மா பாபாவை, மேலும் விலகி இருந்து அன்பாக இருக்கும் சிவ் பாபாவை அனுபவம் செய்விப்பவர்கள். அவ்வாறு இந்த விசேஷம் இருக்கிறது தான் இல்லையா? நீங்கள் நண்பர்கள் தான் இல்லையா? நண்பர்கள் எப்படி உருவாகிறார்கள்? சமமாக இல்லாமல் நண்பர்கள் ஆக முடியாது. நீங்கள் அனைவரும் தந்தையின் நண்பர்கள், இறை நண்பர்கள். சமமாக இருப்பதுதான் நட்பு. நீங்கள் தந்தையின் அடிமேல் அடி வைத்து வைப்பவர்கள். ஏனென்றால் நண்பர்களாகவும் இருக்கிறீர்கள். மேலும் எப்போது திருமணம் நடக்கிறது என்றால் என்ன செய்விப்பார்கள்? இதைத்தான் செய்வார்கள் இல்லையா? இந்த முறை எங்கிருந்து உருவானது? உங்களிலிருந்துதான் உருவானது. உங்களுடையது புத்தி என்ற கால்கள். மேலும் அவர்கள் ஸ்தூலமான கால் என புரிந்து கொண்டார்கள். நீங்கள் ஒவ்வொரு சம்பந்தத்தில் விசேஷத்தின் சம்பந்தத்தை வைத்து நடந்து கொள்ளும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள். பாக்தாதாவோ இரட்டை வெளிநாட்டினர் மற்றும் இரட்டை வெளிநாட்டின் ஸ்தானத்தில் பொறுப்பாளராக இருக்கும் டீச்சர்களை மிகவும் மகிமை செய்கிறார். அப்படியே மகிமை செய்வதில்லை, ஆனால் நீங்கள் அன்போடு விசேஷமாக கடும் உழைப்பும் செய்கிறீர்கள். உழைப்போ மிகவும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அன்போடு செய்வதனால் கடின உழைப்பாக அனுபவமாவதில்லை. பாருங்கள், எவ்வளவு தூரத்திலிருந்து குரூப்பை தயார் செய்து அழைத்து வருகிறீர்கள். எனவே குழந்தைகளின் உழைப்பின் மேல் பாப்தாதாவும் பலியாகி விடுகிறார். இரட்டை வெளிநாட்டாரின் பொறுப்பில் இருக்கும் சேவாதாரிகளிடம் ஒரு மிக நல்ல விஷயம் இருக்கிறது. என்ன விசேஷம் என்று தெரிந்திருக்கிறீர்களா? அநேக விசேஷங்கள் கூறப்பட்டன. என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டனவோ அவற்றை தன்னில் சோதனை செய்து ஒருவேளை குறைவாக இருக்கிறது என்றால் நிரப்பிவிடுங்கள். ஏனென்றால் மிக நல்ல விஷயங்களை கூறியிருக்கிறீர்கள். ஒரு விசேஷத்தை இரட்டை வெளிநாட்டு சேவாதாரிகளிடம் பார்த்தோம் என்று பாப்தாதா கூறிக்கொண்டிருக்கிறார். என்ன டைரக்ஷன் கொடுக்கிறாரோ இதை செய்து வாருங்கள் என்று கூறுகிறார் என்றால் அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக எப்பொழுதுமே எவ்வளவுதான் முயற்சி செய்ய வேண்டியதாக இருந்தாலும், ஆனால் நடைமுறையில் கண்டிப்பாக கொண்டு வரத்தான் வேண்டும் என்ற இந்த லட்சியம் நடைமுறையில் மிக நன்றாக இருக்கிறது. எப்படி குரூப்பை அழைத்து வர வேண்டும் என்று பாப்தாதா கூறினார். எனவே குரூப்புகளையும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். விஐபிகளின் சேவை செய்ய வேண்டும் என்று பாப்தாதா கூறினார். முதலில் மிகவும் கடினம் என்று கூறினீர்கள், ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று தைரியம் வைத்தீர்கள். அதனால் இப்பொழுது பாருங்கள், 2 வருடங்களாக குரூப்புகள் வருகிறார்கள் தான் இல்லையா? லண்டனிலிருந்து விஐபி வருவது மிகவும் கடினம் என்று கூறினீர்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், நடைமுறை நிரூபணத்தை பிரத்யட்சமாக காண்பித்தீர்கள் இல்லையா? இந்த தடவையோ பாரதத்தை சேர்ந்தவர்களும் ஜனாதிபதியை அழைத்து வந்து காண்பித்தார்கள். ஆனால் இருந்தும் இரட்டை வெளிநாட்டினரின் இந்த ஊக்கம் டைரக்ஷன் கிடைத்தது.
மேலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஈடுபாடு மிக நன்றாக இருக்கிறது. நடைமுறை ரிசல்ட்டை பார்த்து பாப்தாதா விசேஷத்தின் மகிமை செய்கிறார். சென்டர் திறக்கிறீர்கள் என்றால் அது பழைய விஷயமாகிவிட்டது. அதையோ திறந்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஏனென்றால் அங்கு சாதனம் மிகவும் சகஜமானது. இங்கிருந்து அங்கு சென்று திறக்க முடியும். பாரதத்தில் அந்த சாதனம் இல்லை. எனவே சென்டர் திறப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் நல்ல நல்ல வாரிசு குழந்தைகளை தயார் செய்ய வேண்டும். ஒன்று வாரிசு தரம் உள்ளவர்களை தயார் செய்ய வேண்டும், மற்றும் இன்னொன்று சப்தமாக செய்தியை பரப்புபவர்களை தயார் செய்ய வேண்டும். இருவரும் அவசியம் தேவை. வாரிசு தரம் உள்ளவர்கள் எப்படி நீங்கள் சேவையில் ஊக்கம் உற்சாகத்தில் உடல் மனம் பணம் செல்வத்தையும் சேர்த்து அனைத்தும் இருந்த போதிலும் சமர்ப்பண புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இதைத்தான் வாரிசு தரம் உள்ளவர்கள் என்று கூறுவது. அந்த மாதிரி வாரிசு தரம் உள்ளவர்களையும் உருவாக்க வேண்டும். இதன் மேலேயும் விசேஷ கவனம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சேவை நிலையத்திலும் அந்த மாதிரி வாரிசு தரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றால் சேவை நிலையம் அனைத்தையும் விட நம்பர் 1 ஆகிவிடும். ஒன்று சேவையில் சகயோகியாவது, இன்னொன்று முழுமையாகவே சமர்ப்பணமாவது. அந்த மாதிரி வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு சேவை நிலையத்திலும் அந்த மாதிரி வாரிசுகள் இருக்கிறார்களா? இறைமானவனாக ஆக்குபவர்கள், சேவையில் சகயோகி ஆகுபவர்கள் என்ற பட்டியலோ நீளமாக இருக்கும். ஆனால் வாரிசாக சிலர்தான் இருப்பார்கள். யாருக்கு எந்த நேரம் என்ன டைரக்ஷன் கிடைத்ததோ, என்ன ஸ்ரீமத் கிடைத்ததோ அதன் பிரகாரம் நடந்து கொண்டே இருப்பது. எனவே 2 விதமானவர்களையும் உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை வையுங்கள். அந்த மாதிரியான ஒரு வாரிசு தரம் உள்ளவர் அநேக சென்டர்கள் திறப்பதற்கு பொறுப்பாளராக முடியும். இதுவும் லட்சியம் வைத்தால் நடைமுறையில் ஆகிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய விசேஷத்தையும் புரிந்து கொண்டீர்கள் தான் இல்லையா? திருப்தியாகவோ இருக்கிறீர்கள் அல்லது இருக்கிறீர்களா என்று கேட்க வேண்டுமா? நீங்களே திருப்திப்படுத்துபவர்கள்தான். யார் திருப்திப்படுத்துபவராக இருப்பாரோ சுயம் அவரும் திருப்தியாகத்தான் இருப்பார் இல்லையா? எப்பொழுதாவது சேவை குறைவாக நடக்கிறது என்று பார்த்து குழப்பத்திலோ வருவதில்லையே. சேவை நிலையத்தில் எப்போது ஏதாவது தடை வருகிறது என்றால் தடையை பார்த்து பயப்படுவதில்லையே. உதாரணமாக மிகப்பெரிய தடை வந்துவிட்டது. நெருக்கமான யாரோ ஒருவர் எதிராளி ஆகிவிட்டார், மேலும் தொந்தரவு கொடுக்கிறார் என்றால் உங்களுடைய சேவையிலோ என்ன செய்ய முடியும்? என்ன பயப்பட வேண்டும்? ஒன்று அவருக்காக நன்மை பயக்கும் பாவனை வைத்து இரக்கம் வைப்பது என்பது வேறு விஷயம். ஆனால் தன்னுடைய நிலையே மேலே கீழே செல்கிறது அல்லது வீணான எண்ணம் ஓடுகிறது என்றால் இதை குழப்பத்தில் வருவது என்று கூறுவது. எனவே எண்ணத்தின் படைப்பையும் படைக்க வேண்டாம். இந்த எண்ணம் கூட அசைக்க முடியக்கூடாது. இதைத்தான் ஆடாத அசையாத நிலை என்று கூறுவோம். ஒன்றும் புதிதல்ல என்று அந்த மாதிரி அலட்சியமானவராகவும் ஆகிவிடக்கூடாது. சேவையும் செய்யுங்கள், அவருக்காக இரக்கமனமுடையவராகவும் ஆகுங்கள். ஆனால் குழப்பத்தில் வராதீர்கள். அந்த மாதிரி நீங்களும் அலட்சியமானவரும் இல்லை, ஃபீலிங்கில் வருபவரும் இல்லை. எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாயு மண்டலத்தில் இருந்தாலும் ஆடாமல் அசையாமல் இருங்கள். எப்பொழுதாவது பொறுப்பில் இருப்பவர் ஏதாவது அறிவுரை கூறுகிறார் என்றால் அதில் குழப்பமடையாதீர்கள். இதை ஏன் கூறுகிறார் அல்லது இது எப்படி நடக்கும் என்று யோசிக்காதீர்கள். ஏனென்றால் யார் பொறுப்பில் இருப்பவர் ஆகியிருக்கிறாரோ அவர் அனுபவியாகிவிட்டார். மேலும் யார் நடைமுறையில் இந்த மார்க்கத்தில் செல்பவராக இருக்கிறாரோ அதில் சில புதியவர்கள், சிலர் கொஞ்சம் பழையவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எந்த நேரம் என்ன விஷயம் அவரின் எதிரில் வருகிறதோ அந்த விஷயத்தின் காரணமாக அந்தளவு தெளிவான புத்தியுடையவராகி விஷயத்தின் முதல் இடைக்கடையை தெரிந்து கொள்ள முடியாது. நிகழ்காலத்தை மட்டும் தெரிந்து கொள்ள முடியும். எனவே நிகழ்காலத்தை மட்டும் பார்த்து அந்த நேரம் முதல் இடை தெளிவாக இல்லாத காரணத்தினால் குழப்பமடைந்து விடுகிறார். எப்பொழுதாவது ஏதாவது ஒரு டைரக்ஷன் ஒருவேளை தெளிவாக புரியவில்லை என்றால் ஒருபோதும் குழப்பமடையக்கூடாது. தைரியமாக இதை புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வேன் என்று கூறுங்கள். அதற்காக கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று கூறுங்கள். அதே நேரத்தில் குழப்பமாகி இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை என்று கூறாதீர்கள். ஏனென்றால் இரட்டை வெளிநாட்டினருக்கு சுதந்திரமான மனம் அதிகமாக இருக்கிறது.
எனவே இல்லை என்றும் சுதந்திரமான மனதால் சொல்லிவிடுவார்கள். எனவே என்ன விஷயம் கிடைக்கிறதோ அதை கொஞ்சம் கம்பீரமாக முதலில் யோசியுங்கள். அதில் ஏதாவது ரகசியம் மறைந்திருக்கிறது. இதன் ரகசியம் என்ன என்று அவரிடம் நீங்கள் கேட்கலாம். இதனால் என்ன லாபம் ஏற்படும், எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரிய வையுங்கள் என்று கூறலாம். ஆனால் ஒருபோதும் கிடைத்த டைரக்ஷனுக்கு மறுப்பு கூறாதீர்கள். மறுப்பு கூறுகிறீர்கள், எனவே குழப்பம் அடைகிறீர்கள். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு இந்த விசேஷ கவனம் கொஞ்சம் கொடுக்கிறோம். இல்லையென்றால் என்ன நடக்கும்? எப்படி பொறுப்பாளராகியிருக்கும் சகோதரிகளின் டைரக்ஷனை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யவில்லை. மேலும் குழப்பத்தில் வந்துவிட்டீர்கள் என்றால் உங்களை பார்த்து யாருக்காக நீங்கள் பொறுப்பாளர் ஆகி இருக்கிறீர்களோ அவர்களில் இந்த சம்ஸ்காரம் நிரம்பிவிடும். பிறகு எப்பொழுதாவது சிலர் மோதுவார், எப்பொழுதாவது வேறு சிலர் மோதுவார். பிறகு சேவை நிலையத்தில் இதே விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும். புரிந்ததா? அவ்யக்தவாணி தேதி 26/2/1984. இரண்டாவது விஷயம், நான் மற்ற மதத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறேன் என்று டீச்சர்களின் மனதில் ஒருபோதும் எண்ணம் இருக்கக்கூடாது. இதுவோ புதியவர்கள் செய்யும் காரியம். நீங்களோ பழையவர்கள், அதனால் தான் பொறுப்பில் இருப்பவராகவும் ஆகியிருக்கிறீர்கள். நான் மற்ற தர்மத்திலிருந்து இந்த தர்மத்திற்கு வந்திருக்கிறேன் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது. இதே தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தீர்கள், மேலும் இதே தர்மத்தில் வந்துவிட்டீர்கள். நான் வேறு மற்றும் இவர்கள் வேறு என்ற எண்ணம் கனவில் கூட வரக்கூடாது. பாரதம் வேறு, வெளிநாடு வேறு என்பதும் இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் ஒற்றுமையை பிரித்து விடுகிறது. பிறகோ நான் வேறு மற்றும் நீ வேறு ஆகிவிடும் இல்லையா? எங்கு நான் வேறு மற்றும் நீ வேறு ஆகிவிடுகிறதோ அங்கு என்ன நடக்கும்? பிரச்சனை இருக்கும் இல்லையா? எனவே நாம் அனைவரும் ஒன்று, இரட்டை வெளிநாட்டினர் என்று அடையாளப்படுத்துவதற்காகத்தான் பாப்தாதா கூறுகிறார். மற்றபடி நீங்கள் வேறு என்பதில்லை. நான் இரட்டை வெளிநாட்டினர் என்றால் வேறுபட்டவர்கள் மற்றும் பாரதத்தை சேர்ந்தவர்கள் வேறு என்று அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். எப்போது பிராமண ஜென்மம் கிடைத்தது, பிராமண ஜென்மத்தின் காரணமாக என்னவாகிவிட்டீர்கள்? பிராமணர்கள், ஒரு ஜென்மத்தை சேர்ந்தவர்கள். அதில் வெளிநாட்டினர், பாரதவாசி என்பது இருப்பதில்லை. நாம் அனைவரும் ஒரு பிராமண தர்மத்தை சேர்ந்தவர்கள், பிராமண வாழ்க்கை உள்ளவர்கள். மேலும் ஒரே ஒரு தந்தையின் சேவைக்கு பொறுப்பாளர். ஒருபொழுதும் எங்களுடைய கருத்து இது, மேலும் இந்தியாவை சேர்ந்த உங்களுடைய கருத்து இது என்று அந்த வார்த்தையை ஒருபொழுதும் உபயோகிக்காதீர்கள். மாறுபட்ட கருத்துக்களோ பாரதவாசிகளிடமும் இருக்கிறது, அது வேறு விஷயம். மற்றபடி பாரதம் மற்றும் வெளிநாடு என்ற வேறுபாட்டை ஒருபொழுதும் செய்யாதீர்கள். வெளிநாட்டினர் எங்களுக்கு இப்படித்தான் இருக்கும், எங்களுடைய சுபாவம் அந்த மாதிரி, எங்களுடைய நேச்சர் அந்த மாதிரி என்று ஒருபொழுதும் யோசிக்காதீர்கள். தந்தை ஒருவர், மேலும் அனைவரும் அந்த ஒருவரினுடையவர்கள். பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் எந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிப்பார்களோ அதே போல் மற்றவர்களும் பேசுவார்கள். எனவே மிக மிக யுக்தியாக ஒவ்வொரு வார்த்தையையும் பேச வேண்டும். யோக யுக்தி மற்றும் யுக்தி இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும். சிலர் யோகத்தில் மிக முன்னுக்கு செல்கிறார்கள், ஆனால் செய்யும் காரியத்தில் யுக்தாக இருப்பதில்லை. இரண்டின் சமநிலை இருக்க வேண்டும். யோக யுக்தின் அடையாளமே யுக்திதான். நல்லது. அவ்யக்தவாணி தேதி 26/2/1984. டீச்சர்களோ திருப்தியாகி விட்டீர்கள் இல்லையா? அனைவருக்கும் தன்னுடைய முழுமையான பங்கு கிடைத்ததில்லையா? நீங்கள் பொறுப்பாளராகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்கள். பாப்தாதாவும் விசேஷ ஆத்மாக்கள் மேல் விசேஷ மரியாதை வைக்கிறார். இருந்தும் சேவைக்கு துணைவர்களாக இருக்கிறீர்கள் இல்லையா? பார்க்க போனால் அனைவருமே துணைவர்கள்தான். இருந்தாலும் பொறுப்பில் இருப்பவருக்கு தன்னை ஒரு பொறுப்பில் இருக்கும் கருவி என்று புரிந்து கொள்வதில்தான் சேவையின் வெற்றி இருக்கிறது. சேவையில் அநேக குழந்தைகள் மிக வேகமாக ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பொறுப்பாளராகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுப்பது என்றால் தந்தைக்கு மரியாதை கொடுப்பது. மேலும் மரியாதைக்கான பலனாக தந்தை மூலமாக இதயபூர்வமான அன்பை பெறுவது. புரிந்ததா?
நீங்கள் டீச்சர்களுக்கு மரியாதை கொடுப்பதாக அர்த்தமில்லை, ஆனால் தந்தையிடமிருந்து இதயத்தின் அன்பை பலனாக பெறுகிறீர்கள். அவ்யக்தவாணி தேதி 2/4/1984. டீச்சர்களோ பறக்கும் கலையில் இருப்பவர்கள். நிமித்தமாக ஆவது இதுதான் பறக்கும் கலையின் சாதனம். ஆக நிமித்தமாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் டிராமா அனுசாரம் பறக்கும் கலையின் சாதனம் கிடைத்துவிட்டிருக்கிறது. இதே விதியின் மூலம் சதா சித்தியை அடையக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள். நிமித்தமாக ஆவதுதான் லிப்ட் ஆவது. லிப்ட் மூலம் நொடியில் சென்று சேரக்கூடிய பறக்கும் கலை உள்ளவர்கள் நீங்கள். ஏறும் கலையினர் அல்ல, அசைந்து கொடுப்பவர்கள் அல்ல, ஆனால் அசைக்கப்படும் போது அசைந்து கொடுக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள். டீச்சர்கள் என்பதன் அர்த்தமே நிமித்த பாவம். இந்த நிமித்த பாவனைதான் அனைத்து பலன்களின் பிராப்தியை தானாகவே செய்விக்கிறது.